இந்த வீடியோல இந்த பிஹேவியர் இந்த ஹேபிட்டால என்னோட 6 மந்த்ஸ் லாஸ்ட் 6 மந்த்ஸா என்னோட லைஃப்ல வந்து ட்ரமேட்டிக் டவுன் அப்படின்னு சொல்ல முடியும். இருக்குலயே ரொம்பவே லாஸ் ஆயிட்டேன், ரொம்பவே லாஸ்ட் ஆயிட்டேன். அதான் முக்கியம். நான் வந்து ரொம்ப ஃபெயிலியர் ஆயிட்டேன், அதுவும் முக்கியம். இந்த மாதிரி எல்லா விஷயத்துலயுமே என்ன ட்ரை பண்ணாலும் நான் ஃபெயில் ஆயிட்டேன். எதுவும் சக்ஸஸ்மே கிடையாது. ஃபர்ஸ்ட் திங் வந்து நான் ஃபிசிக்கலாவும் சொல்றேன். நான் வந்து ஒரு ஆப்ரேஷன் முடிஞ்சு ஒரு மார்ச்ல முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் நான் இந்த ஜூன் மந்த் ஸ்டார்ட் பண்ணேன்னு நினைக்கிறேன் இந்த யூடியூப் சேனல். அதுலேருந்து நான் ஒரு கோல்ஸ் வச்சேன். அந்த 6 மந்த்ஸ்ல வந்து என்னோட லைஃப் எப்படி மாறிச்சு, என்னெல்லாம் பண்ணேன், எதனால அப்படி வந்து ஃபெயிலியர் ஆனேன்றதான் இந்த வீடியோ சொல்ல போறேன். இது வந்து சக்சஸ் ஸ்டோரியோ எதுவுமே கிடையாது. இது வந்து எந்த பிஹேவியர் எந்த ஹேபிட்டால நான் ஃபெயில் ஆனன்றதான் இந்த ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரொக்ரஸ்டினேஷன். நாளைக்கு பார்த்துக்கலாம்னு மாறி 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 அடுத்த நாள்னு சொல்லி இப்போ எனக்கு டிசம்பர்ல வந்து நிற்கிது. நான் வந்து ஒரு 2 புக்ஸ் படிச்சிட்டேன். ஓகே, தேர்ட் புக் படிக்கலான்னு இருக்கிறப்ப நாளைக்கு படிக்கலாம்னு சொல்லி அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ் முடிஞ்சு இப்போ அடுத்த செமஸ்டர் எக்ஸாம்ஸே வந்துருச்சு. இந்த மாதிரி இந்த ப்ரொக்ரஸ்டினேஷனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். நான் வந்து இப்போ நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கில்ட் ஃபீல் பண்றேன். செகண்ட் ஒன் நெகட்டிவ் செல்ஃப் டாக். ஓகே, நெகட்டிவ் செல்ஃப் டாக்னா என்ன ப்ரோ அப்படின்னா, என்னால் முடியலை, நான் பண்ண மாட்டேன், நான் வந்து இதை நாளைக்கு பண்ணுறேன், இதை வந்து எனக்கு வராது, இதை ட்ரை பண்ணாமே எனக்கு இது வராதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த நெகட்டிவ் செல்ஃப் டாக். இதுதான் நெகட்டிவ் செல்ஃப் டாக். இதில் ப்ரோ நீ ட்ரை பண்ண என்ன பண்ண அப்படின்னா, இப்போ நான் வந்து லேண்ட்ஸ்கேப்பில் பண்ணுறேன். இந்த வீடியோ நான் என்ன தான் போட்டாலும் இது கண்டிப்பாக இப்போதைக்கு யாருமே பார்க்க மாட்டாங்க, ஃபியூச்சர்லையும் பார்ப்பாங்க எனக்கு தெரியாது. பட் நான் ஏதோ ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்சிட்டு நான் ட்ரை பண்ணுறேன். அதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். இதுவே நான் வந்து இது வரைக்கும் நிறைய பேர் சொல்லிட்டாங்க, வெர்டிகா எடுத்து போட்டீங்க, வெர்டிகலா ஒரு ஷார்ட்ஸோ ரீல்ஸோ நீங்க இந்த மாதிரி பேசுறத ஒவ்வொரு பாயிண்டா தனித்தனியா நிறைய ரீல்ஸ் போடலாமே, நிறைய ஷார்ட்ஸ் போடலாமே, ஒரு 30 செகண்ட்ஸ்ல நீங்க கிராப் பண்ணி போடலாமே அப்படின்னு சொல்றாங்க. பட் நான் அதை இன்ன வரைக்கும் ட்ரைக்கும் பண்ணல. அது நான் வந்து எனக்கு அது வராதுன்னு சொல்லிட்டு தள்ளி போட்டுட்டு இருக்கேன். மேபி பிப்ரவரியில கண்டிப்பா ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ஸ்டே டியூன் இன் திஸ் சேனல். தேர்ட் ஒன் லேக் ஆஃப் கோல் செட்டிங். நான் வந்து 6 மந்த்ஸ்ல இப்படிதான் இருக்கும்னு நான் முடிவு பண்ணேன். அது முடிவு பண்ணேன். பட் நான் அந்த கோல்ஸ் கரெக்டாக நான் செட் பண்ணல. பிகாஸ் நடுவில் வர சில விஷயம் எக்ஸாம்ஸ், காலேஜில் கொடுக்குற அசைன்மெண்ட், அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நான் பார்க்காம விட்டேன். அதுக்கப்புறம் என்னோட பிசிக்கல் ஹெல்த் அதை விட மோசம் வந்திருக்கு, நான் அதை பார்க்காம விட்டுருக்கேன். அதெல்லாம் தாண்டி நான் ஒரு கோல் செட் பண்ணியிருக்கேன். அப்படி செட் பண்ணனால எனக்கு வந்து அது ஒரு தப்பா போய் முடியுது. இந்த மந்தோட என்னோட கோல் செட்டிங் தான் முடியுது. பட் எதுவுமே நான் அச்சீவ் பண்ணல, அதான் உண்மை. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ரொக்ரஸ்டினேஷன், செகண்ட் ஒன் நெகட்டிவ் செல்ஃப் டாக், தேர்ட் ஒன் லேக் ஆஃப் கோல் செட்டிங், ஃபோர்த் ஒன் ஐசோலேஷன். ஆல்ரெடி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலே அவங்க தனியா இருப்பாங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸே இல்லை, நான் எப்படி யார் கூட பழக, யார் கூட பேச, என்னதான் ஒரு இன்ட்ராக்ஷனா இருந்தாலும் எனக்கு வந்து செல்ஃபா ஒரு கனெக்ஷனே வரமாட்டேங்குது யாரு கூடயும். அது மேபி அது ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளமா எனக்கு எதுவுமே தெரியல. நான் வந்து ஐசோலேஷன், அதாவது ஒரு ரூமுக்குள்ள இது எல்லாமே பண்றதுதான். நம்ம கொரோனா டைம்ல நம்ம பண்ணியிருப்போம். ஒரு கேம் விளாண்டுட்டு ரூமுக்குள்ளே இருப்போம். அம்மா சாப்பாடு செஞ்ச உடனே அப்போ சாப்பிட்டு திருப்பி வந்து ஃபோன் ஒன்றும் இதே தான் பண்ணிட்டு இருப்போம். இதே மாதிரி தான் நான் இப்பயும் இருக்கேன்னு ட்ரை பண்றேன். அதான் நான் உண்மை, அதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து கேம் விளையாடுறதுக்கு பதிலாக அந்த வீடியோ எடுத்து எடிட் பண்ணி எடிட்ன்ற விட போஸ்ட் பண்ணிடுறேன், அவ்வளோதான். ஓகே, இந்த மாதிரி சம்டைம்ஸ் கண்டென்ட் எழுதுவேன். இது மாதிரி ஸ்கிரிப்ட் இது மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஐசோலேஷன் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, ஸ்மால் ஏஜ்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. பட் இப்பயும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களான்னு கேட்டால் நோ. ஜஸ்ட் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களும் அவ்வளோ கனெக்ஷன் கிடையாது. ஜஸ்ட் நல்லா ஒரு ஃபன்னாக பேசுவோம், அவ்வளோதான். அதையும் அந்த ஒரு நிலையில அந்த ஒரு டிப்ரெஷனை வச்சு இந்த ஐசோலேஷனுக்கு போய் ஐசோலேஷன்லயும் திருப்பி டிப்ரெஷன் ஆகிட்டே இருக்கேன். ஸோ இதனால இந்த பிஹேவியரால நான் இந்த 6 மந்த்ஸா லாஸ் பண்ணேன். ஒன் அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல். என்னோட லைஃப் ஸ்டைலே பார்த்தோம் அப்படின்னா, நான் வந்து மதுரையில ஃபர்ஸ்ட் விருதுநகர்ல இருந்தேன். அப்புறம் இப்போ மதுரையில நாங்க இருக்கிற வீடு வந்து மதுரை. நான் வந்து படிக்க போன இடம் வந்து சென்னை. ஸோ இப்போ நான் வந்து சென்னையில தான் மோஸ்ட் ஆஃப் நான் இருக்க வேண்டியதாக இருக்கும். பிகாஸ் நான் அங்கே தான் காலேஜ் சேர்ந்திருக்கேன். ஸோ ஒரு 2 இயர்ஸா நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஹாஸ்டல் எப்படியே தள்ளிட்டேன். அதுக்கப்புறம் செகண்ட் இயர் வந்து அவ்வளோவா காலேஜ் வரல. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த செகண்ட் இயர்லேருந்து பாதியிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து ஆப்ரேஷன் அந்த டைமில் போயிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ தேர்ட் இயர் இந்த 6 மந்த்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜங்க் ஃபுட், இன்சஃபிஷியன்ட் ஸ்லீப், அதுக்கப்புறம் என் லைஃப்ல நிரம்ப சேஞ்ச், அதில் எல்லாமே அன்ஹெல்த்தியாக தான் இருந்திருக்கு.
எதுவுமே ஹெல்த்தியா இருந்ததில்லன்னு எனக்கு தெரியும். பிகாஸ் அங்க போயிட்டோம் அப்படின்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஹாஸ்டல் இருந்தேன். செகண்ட் இயர்ல வந்து தனியா வீடு எடுத்திருந்தோம். அதுவும் மோஸ்ட் ஆஃப் டைம் அங்க இல்ல. அதான் உண்மை. தேர்ட் இயர்ல இருந்து மோஸ்ட் ஆஃப் டைம் அங்க தான் இருந்திருக்கேன். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நான் வந்து எந்திச்சு சமைக்கிறதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனம். இது எல்லாருமே பேச்சுலரா இருக்க எல்லாருக்குமே தெரியும். எந்திச்சு சமைக்கின்றது ரொம்ப சோம்பேறியா படும். ஸோ அதே மாரி தான் நானும் ஜஸ்ட் போயிட்டு ஜங்க் ஃபுட் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சாப்பிட்டேன். பட் அத கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்க கூட இல்ல கொஞ்சம் கூட. பட் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் அத நினைச்சு நானே கில்ட்டா ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன். ஓகே. இந்த மாரி ரீசன்ஸ் தான் என்னோட 6 மந்த் ஆஃப் லைஃப்ல நான் லாஸ் ஆனேன், ஃபெயிலியர் ஆனேன். ஆக்சுவலி நான் சொல்லப் போனோம் அப்படின்னா, இது வந்து டாபிக்க வெளிய வந்து பேசுறேன். அ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நான் வந்து 8த், 9த் வரைக்கும் ஐ மீன் ஒரு 6த், 7த், 8த், 9த் இந்த 4 இயர்ஸ் வந்து நான் ரொம்பவே குண்டா இருந்தேன். 10த்ல வந்து திருப்பி வெயிட் லாஸ் பண்ண ஆரம்பிச்சு 10த், 11த், 12த் ஃபர்ஸ்ட் இயர். இந்த ஒரு 3 வருஷமுமே நான் கஷ்டப்பட்டு வெயிட் லாஸ் பண்ணிட்டேன். அந்த வெயிட் லாஸ் பண்ணத ஒரே வருஷத்துல இந்த 2023ல நான் திருப்பி இன்கிரீஸ் ஆயிட்டேன். ஐ மீன் அந்த ஒரு ஸ்டேஜ் அந்த ஒரு 75 கேஜிஸ்ல இருந்து ஒரு 49, 48 வரைக்கும் கொண்டு போயிட்டேன். அந்த விஷயத்த நான் இப்ப பார்த்தோம் அப்படின்னா, நான் வந்து 85 இருக்கேன். ஓகே. இந்த ஒரு கேப்ப ஒரு இயர்ல நான் லாஸ் ஆயிட்டேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு வந்து ஆப்பரேஷன் அது ஒரு விஷயம். நான் வந்து ஆக்சிடென்ட் ஆகி எனக்கு வந்து ஆப்பரேஷன் பண்ணாங்க. அது ஒரு விஷயம். பட் இருந்தாலும் அதுக்கப்புறமும் நான் ஐ மீன் ப்ரொக்ரஸ்டினேஷன் வச்சு பண்ணி, ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு, கொஞ்சம் கூட ஒரு சென்ஸே இல்லாம நான் வந்து என் லைஃப்ல இந்த 6 மந்த்ல நான் லாஸ் ஆயிட்டேன். எனிவே 2024 என்னோட இயரா இருக்க போது. ஓகே. அந்த ஜேர்னியும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். கண்டிப்பா கம்பேக் குடுப்பேன். அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் மட்டும் இல்ல. ஐ மீன் அது நான் ஒரு மோட்டிவேஷன் நான் அந்த வீடியோவ சொல்லல. இதெல்லாம் பண்ணி என்னோட பிஹேவியர் இப்படி போயிடுச்சு. ஐ மீன் என்னோட லைஃப் இப்படி லாஸ் ஆயிடுச்சு இந்த 6 மந்த்ல. நெக்ஸ்ட் 1 இயர்ல திருப்பி இந்த வீடியோவ நான் ரீகிரியேட் பண்ணுவேன். பட் அப்போ நான் இப்படி இருக்க மாட்டேன். கண்டிப்பா ப்ரொபஷன் இல்லாம ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்டு டயட் மெயின்டெயின் பண்ணி ஜிம்முக்கெல்லாம் போய் கொஞ்சம் ஒரு பார்க்கறதுக்கு ஐ மீன் இங்க சொல்றதுக்கு ஈஸியா சொல்லிருவ. நீ செய்வியான்னு கேட்டா, நான் வந்து 10த், 11த், 12த்ல இத நான் கண்டிப்பா செஞ்சிருக்கேன். ஸோ ஐ வாண்ட் டு ரிப்பீட் தட் இயர். அத நான் திருப்பி பண்ணேன் அப்படின்னா, ஐ கேன் கிவ் சம் கம்பேக். அதையும் நான் வீடியோல போடலாம். நான் என்னெல்லாம் பண்றேன்னும் அடுத்தடுத்து இந்த யூடியூப் சேனல்ல